வாங்க ஃப்ரெண்ட், ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா வரலாற்று உச்சங்களை தொடர்ச்சியாக பெற்று வருது. கடந்த 4 நாட்களாக புதிய புதிய வரலாற்று உச்சங்களை பெற்றுக்கொண்டு வரும் வேளையில் இது தொடர்ச்சியாக இந்த வாரத்தில் அதிரடியான ஏற்றங்கள் அதிகமாகவும் சரிவு குறைவாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. வெள்ளி விலையை பொறுத்த வரைக்கும் 1 கிராம் 210 காணப்பட்டது. 1 கிராமுக்கு 3 ரூபாய் விலை வந்து 213 சவரன் விலையை பொறுத்தவரை, அதாவது 8 கிராம் விலையை பொறுத்த வரைக்கும் நமக்கு 1680 காணப்பட்டது. 24 விலை வந்து 1704 ரூபாயாக காணப்படுது. வெள்ளியோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, திடீர்னு யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் 3000 அப்படிங்கிற பயங்கர அதிரடியில் காணப்படுது. இதே வேலை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. ஆனால் அதுதான் இப்போ நடக்கவும் மாட்டேங்குது. நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் குறைவாக இருக்குது. 24 தங்கம் 1 கிராம் 13,495 காணப்பட்டது. 98 ரூபாய் விலை ஏற்றத்தோட 13,593 இருக்குது. சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் 1,07,960 காணப்பட்டது. 784 ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தோட 1,08,744 ரூபாய் அப்படிங்கிற உச்சகட்ட விலையில் காணப்படுது. சவரனுக்கு 780 ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்றத்தில் காணப்படுறதில்ல. இப்போ இருக்கிற விலையை வந்து ஒரு புதிய வரலாற்று உச்சம் தான். 22 தங்கத்தோட விலை 1 கிராம் 12,370 காணப்பட்டது. 90 ரூபாய் அப்படிங்கிற ஏற்றத்தோட புதிய வரலாற்று உச்சமாக 12,460 இருக்குது. தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க. சவரன் விலையை பொறுத்த வரைக்கும் 98,960 காணப்பட்டது. மேற்கொண்டு 720 ரூபாய் விலை உயர்ந்து 99,680 அப்படிங்கிற வரலாறு காணாத உச்சத்தில் காணப்படுது. இது மேற்கொண்டு சரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவரன் விலையானது நம்மளுக்கு 99,680 காணப்படுறது. மேற்கொண்டு ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து குறைந்தபட்சம் நம்மளுக்கு 1,02,000 3,000 அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு 94,000 இல்லை 96,000 அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் இந்த வாரத்திலையும் ஏற்றத்திற்கான வாய்ப்புகளை இதுவரை நமக்கு அதிகமாக உருவாயிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தையானது 85,200 புள்ளிகளை காணப்பட்டால் நம்மளுக்கு 250 புள்ளிகளுக்கு மேலே சரிவில் காணப்படுது. இப்படி இந்திய பங்குச்சந்தை சரிவில் காணப்படுறதில்ல. அமெரிக்க பங்குச்சந்தையானது நமக்கு 48,300-400 புள்ளிகள் அப்படிங்கிற ஏற்றத்தில் காணப்பட்டால் இந்த அமெரிக்க பங்குச்சந்தையை தவிர மற்ற எல்லாமே தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை உயர்வுக்கு முக்கியமான காரணமாக தான் பார்க்கப்படுது. அமெரிக்க டாலரின் மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வருடம் முடியறதுக்குள்ளே 90 ரூபாய் கடக்கும்னு எதிர்பார்த்தோம். அதே போல் 90 ரூபாய் 75 பைசாவை கடந்துருச்சு. இன்னும் இதே வேகத்தில் முன்னேறப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா 94 ரூபாய் 95 ரூபாய் போயிருமோ அப்படிங்கிற ஒரு பயமும் நிலவிட்டிருக்க வேலையில் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து உயர்ந்துட்டே இருக்குது. இதே வேலை உலக சந்தையிலேயாவது தங்கம் விலை சரிஞ்சு ஆறுதல் கொடுக்குன்னு பார்த்தா அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தொடர்ச்சியாக உயர்ந்துட்டே இருக்குது. இந்த வருடத்தில் மட்டும் இதுவரை தங்கத்தோட விலை போன வருடத்தை விட 64% உயர்ந்திருக்கு. அதே போல் அடுத்த வருடமும் தங்கத்தோட விலையானது மேற்கொண்டு 30% உயரும் அப்படின்னு எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. இதனால் தங்கம் விலை வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறப்ப தலை சுத்த வைக்கிறது இப்போவே